ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூடியூப்லேருந்து இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த யூடியூப் நம்ம எல்லா லோகோவுமே டிசைன் பண்ணுறோம். அப்படின்றப்ப நம்ம எந்த இதில் நம்ம வீடியோ போடுறோமோ அந்த யூடியூப்போட லோகோ நம்ம டிசைன் பண்ணலைன்னா எப்படி? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம யூடியூப்போட லோகோ தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம், அதுவும் ஆட்டோகேடில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்கிங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையும் உடனே நீங்கள் பண்ண வேண்டாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண பிறகு ஸ்டார்ட் டிராயிங் தந்துக்கோங்க. ஸ்டார்ட் டிராயிங் வந்த பிறகு நம்மளுக்கு நார்மலாக பிளைனானது ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவும் செய்கிற லிமிட்ஸ் செட் பண்ணணும். LIMITS லிமிட்ஸ் என்றுன்ட்டு நம்ம வழக்கமாக செட் பண்ணுற 0 டேப் 0 என்டர் 500 டேப் 500 என்டர் வந்துடுங்க. அடுத்து யூனிட்ஸ் செட் பண்ணுங்க. UNITS யூனிட்ஸ் என்று வந்துட்டு அதில் ப்ரிசிஷன் 0 பாயிண்ட் எடுத்து ஒரு 2 0 இருக்கிற மாதிரியும் ஸ்கேல் ஆனது எப்போவுமே எம்எம்ல இருக்கணும். அந்த எம்எம்ல செட் பண்ணிட்டு ஒரு ஓகே தந்துடுங்க. நம்ம யூனிட்ஸ் இப்போ செட் ஆயிடுச்சு. அடுத்து என்னன்னா நம்மளுடைய ஜூம் தாங்க ZOOM ஜூம் என்டர் ஏன்னு வந்துட்டு ஒரு என்டர் தந்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜூம் எல்லா இடத்துலையும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ தந்தாச்சு. இப்போ நம்ம யூடியூபோடைய லோகோ நம்ம வரையலாமா? இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. லைன் கமெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் எல் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்த்தோ ஆன் பண்ணி விட்டுவோங்க. ஆர்த்தோ ஆன். இப்போ லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா 86.5 mm. ஐ மீன் 86.5 mm. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து இப்போ நம்மளுக்கு கீழே எவ்வளோ தூரம் வேணும்னா 51.2 mm. ஓகேங்களா? நான் வரைகிறத அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வரைங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும் டயக்ராம். அதுக்கடுத்து இங்கிட்டிருந்து எவ்வளோனா 86.5 mm. திருப்பி மேலே இந்த லைன் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு சர்க்கிள் கமெண்ட் தான். சர்க்கிள் கமெண்ட்டுக்கு சி என்டர். சர்க்கிள் என்டர் தந்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் வரையணுன்றது ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். 13.4 mm நம்ம வரைய போகிறோம். 13.4 mm. ஒரே நிமிஷம் கைஸ். 13.4 mm நம்ம வரைகிறோம். இதை அப்படியே மிரர் பண்ண போகிறோம். MI என்டர். சென்டர் லைன், இந்த சென்டர் லைன் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு என்டர் தந்துருங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் அப்படியே மேலேயே நம்ம மிரர் பண்ண போகிறோம். MI என்டர். இந்த சைடு வர்றதுக்கு நம்ம இங்கே உள்ள சென்டர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்டர் தந்துருங்க. பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மிரர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்ச பிறகு ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. லைன் வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த லைன் கனெக்ட் பண்ணல, நான் இருந்துட்டு ஒரு லைனுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர் கமெண்ட் யூஸ் பண்ணலாமே இன்னைக்கு புதுசாக ARCன்னு வந்துட்டு நான் இந்த லைன் இந்த இடத்துலையும் இந்த லைனையும் சூஸ் பண்ணிட்டு ஒரு லைட்டாக வளைஞ்ச மாதிரி தந்துக்கிடுறேன் கைஸ். பாருங்கள், நான் ரொம்ப வளைஞ்ச மாதிரி தரல, நான் லைட்டாக தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்த்தோவை ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஆர்த்தோ ஆஃப் பண்ணி விட்டு பாருங்கள், நான் ஆர்த்தோவை இப்போ ஆஃப் பண்ணி விட்டேன். இப்போ நான் ஆர் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ARC என்டர். எந்த சைடு இருந்து எடுக்கிறேன்னா நான் இந்த பாயிண்ட்ல இருந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பெண்டான மாதிரி, ரொம்ப பெண்டான மாதிரி இருக்கக்கூடாது கைஸ், லைட்டாக பெண்டான மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரு தந்துருங்க. இப்போ ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், இந்த லைன் கூட நம்ம கரெக்டாக மெர்ஜ் ஆகணும் நம்மளோட லைன். அதனால் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க.
இல்லைன்னா நீங்கள் நார்மல் லைன் கமெண்ட் கூட எடுத்துக்கலாம் கைஸ். நார்மல் லைன் கமெண்ட் எடுக்கிறப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். திருப்பி அதே லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் வரைகிறேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். கரெக்டாக வரலன்னா கரெக்டாக வந்துருச்சு கைஸ். நம்மளுக்கு இந்த இடத்துல லைன் கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு இப்போ ஆர் கமெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ லைன் கமெண்ட் வச்சு நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். பாருங்கள், திருப்பி லைன் கமெண்ட், திருப்பி இங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு எஸ்கேப். பாருங்கள், உள்ளக்க என்னால் அந்த லோகோ அந்த அவுட்டர் லேயரில் நான் இப்போ கரெக்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. என்டர் லைன் கமெண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓஆர் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு இப்போ லைன் கமெண்ட் எடுங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் வேணும்னா நம்மளுக்கு 31.3 mm 3 mm. இதிலிருந்து உள்ளக்க எவ்வளோ தூரம் வேணும்னா நம்ம கரெக்டாக பாருங்க கைஸ், நான் சென்டர்லேருந்து 31.3 mm மேலே எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா மொத்த அளவு இருந்துக்கிட்டு 35.6 mm 35.6 mmன்றப்போ நம்ம அதில் எவ்வளோ தூரம், அதில் பாதி தான் கைஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? $17.8 mm கைஸ், 17.8 mm என்று தந்துருங்க. அதுக்கடுத்து ஒரு எஸ்கேப் தந்துருங்க. இதே லைனை அப்படியே கீழே நம்ம மிரர் பண்ண போகிறோம். எம்ஐ என்டர். நான் இந்த லைனையும் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு தந்துடுறேன். என்ட்ரு தந்த பிறகு இப்போ திருப்பி நான் ஒரு லைன் கமெண்ட் தான் கைஸ் எடுக்க போகிறேன். திருப்பி ஒரு லைன் கமெண்ட், இந்த லைன்லேருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளே வச்சுக்கலாம் கைஸ். இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கணுன்றது. ஓகேங்களா? நான் ஒரு குறிப்பிட்ட லெவல் இவ்வளோ தூரம் வச்சுட்டு இதை நான் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதே இதை மேலே நான் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுறேன் கைஸ். பாருங்கள், எம்ஐ என்டர், இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் ஒரு என்ட்ரு வந்துருங்க. பாருங்கள், மேலே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாத லைன் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் கைஸ். அதே மாதிரி ரிமூவ் பண்ணி விட்ருங்க நீங்களும். பாருங்கள், டெலிட். இப்போ மேலே இந்த லைனையும் ரிமூவ் பண்ணி விடணும், ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ட்ரிம் கமெண்ட் எடுத்துக்கோங்க. ட்ரிம் டிஆர் டபுள் என்டர், இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு வந்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீஜன் பண்ண போகிறோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆர்இஜி ஒரு என்ட்ரு வந்துருங்க. திருப்பி கன்ஃபர்மேஷன் கண்டி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு வந்துருங்க. பாருங்கள், எல்லா இமேஜும் ஒன்றாயிருச்சு. இப்போ ஹேட்ச் கமெண்ட் எடுங்க. ஹேட்ச் என்டர். இப்போது நம்ம என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோன்றது தான் கைஸ் இருக்குது. நம்ம யூடியூப்க்குரிய கலரும் சூஸ் பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச கலரும் சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர்னால் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சூஸ் பண்ணிக்கலாம். நான் சாலிட் கலர் எடுத்துக்கிடுறேன். பேட்டர்ன் இருந்துக்கிட்டு சாலிட் பேட்டர்ன் தான். கலர் ரெட் கலர் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு வந்துடுறேன். அடுத்து திருப்பி ஒரு ஹேட்ச் கமெண்ட், சாலிட் உள்ளே கறந்துக்கிட்டு எனக்கு ஒயிட் கலர் வேணும், ஒயிட் ஒரு என்டர். பாருங்க கைஸ், நம்ம யூடியூபோடைய லோகோ அப்படியே நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இது கீழே நம்மளுடைய நேம் இல்லைன்னா எப்படி? வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோமா? கீழே ஸ்ரீநிதீஷ் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டா நம்மளுடைய இது முடிஞ்சு. SRINATHEESH கேபிட்டு ஒரு எஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ரீநிதீஷ்ன்ற ஒரு நம்மளுடைய இதையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. இதான் கைஸ் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்ரீநிதீஷ்ன்ற ஒரு நேம் நம்ம யூடியூப் லோகோ கீழே நம்மளுடைய நேம் கொண்டு வந்தாச்சு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய ஓன் லோகோ நம்மளுடைய நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கீழே என்னோட சேனலுக்குன்னு ஒரு லோகோ இந்த சைடில் இருந்துக்கிட்டு காட்டிகிட்டு இருக்கு பாருங்க. இந்த லோகோவை நம்ம ஆட்டோகேடில் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம்? லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.